கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதிக்குள் அனைத்து பேருந்துகளும் வந்து செல்ல வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர் சுந்தரிடம் நமது செய்தியாளர் பார்த்திபன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கரூர் குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தொழிலாளர்கள் வந்து தினந்தோறும் கரூர் மற்றும் திருச்சி செல்கிறார்கள். இவர்களுக்கு போதுமான பேருந்து வசதிகள் இல்லை என்று கூறுகிறார்கள். இது குறித்து சமூக ஆர்வலர்கிட்ட கேட்போம். திருச்சி கரூர் மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஊர்னு பார்த்திங்கன்னா இந்த குளித்தலை. இது வந்து நகராட்சி வந்து தரம் உயர்த்தி 30 வருஷம் ஆச்சு. இந்த குளித்தலை நகரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரூர் மற்றும் திருச்சிக்கு வந்து அதிக அளவில் வந்து பொதுமக்கள் வந்து வேலைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று வராங்க. இப்போ இவங்க வந்து வேலை முடிச்சு நைட்டில் வந்து வரப்போ பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வந்து திருச்சி கரூர் மார்க்கத்தில் அப்புறம் வேலை விஷயமாக கல்வி விஷயமாக வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் சைடு போயிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா அந்த பேருந்துகளில் வந்து ஓட்டுநர் நடத்துகிறவங்க வந்து குளித்தலை பயணிகளை முற்றிலுமாக வந்து ஏற்றவே மறுக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா 1-to-1 பைப் பஸ் ரைடர் அது இதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எந்த பேருந்துமே இல்லாமல் விடிய வந்து நம்ம திருச்சி பேருந்து நிலையம், திருப்பூர் பேருந்து, கோயம்புத்தூர் பேருந்து நிலையம் நம்ம குளித்தலை பகுதி மக்கள் வந்து காத்து கிடக்கிறாங்க. இது சம்மந்தமாக ஓட்டுநர் நடத்துகிறவங்க வந்து முறையாக வந்து கேட்டாலும் அவங்க வந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா பயணிகளை வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க. இது சம்மந்தமாக குளித்தலை பகுதியில் வந்து ஒரு 4-5 முறைக்கு மேலே வந்து மறியல் போராட்டங்களே வந்து மக்கள் வந்து பண்ணியிருக்காங்க, பயணிகள் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இன்று வரை வந்து அந்த அவல நிலை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அவல நிலையை போக்கணும்னா அரசு வந்து குளித்தலை பயணிகளை மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இடங்கள் வந்து பைபாஸ் போட்டதுனால வந்து நிறையா பேருந்துகள் வந்து இரவு நேரத்தில் வந்து டிஸ்பிளே போர்டு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பைபாஸ் வழியாகவே போயிடுறாங்க. அதனால் வந்து ஏற்கனவே அந்த பழைய ஊர்களில் உள்ள பயணிகள் வந்து முறையாக இறங்கவோ ஏறவோ முடியாத சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அந்த அரசு வந்து அதை கவனிக்கணும். அது முறையாக வந்து ஆய்வு பண்ணி பேருந்துகளை வந்து அனைத்து ஊர்களுக்கும் உரிய வழித்தடத்தில் பேருந்தில் இயக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். குளித்தலை சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் படிப்பதற்காகவும் வேலை செய்வதாக செல்கின்றனர். இவர்களுக்கு வசதிக்காக அனைத்து பேருந்துகளும் குளித்தலை நகருக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. கரூர் வந்து நியூஸ் 7 செய்தியாக பார்த்திபன்.